வீட்டில் 4 பேர் இருக்கிறோம்னா 4 பேருடைய செல் இருக்குது. இருக்க ஒரு அரை மணி 1 மணி நேரத்தில் கூட அந்த செல்லோட தான் நாம் இருப்போம். அங்கே இருக்கிற அக்கத்தில் பக்கத்தில் தாய் தந்தை அக்கா தங்கை இவர்களோட பேசுவது என்பது கடினமான காலமாக இன்றைக்கு நம்மை இந்த தொழில்நுட்பம் திசை திருப்பி இருக்கிறது. உண்மையிலேயே இந்த புத்தகம் மக்களை சென்றடைய வேண்டும், மாணவர்களை சென்றடைய வேண்டும். இது ஒரு கல்லூரியிலோ பள்ளிகளிலோ இந்த நூல் விழாவை வெளியிட்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் ஒரு கிராமத்திலே இந்த நூலை பற்றி நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஏன்னா இந்த கிராமத்திலிருந்து தான் இந்த நூல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தாய்மார்கள் பாடிய ஒப்பாரிகள். அந்த வகையில் நூலாசிரியருக்கு உண்மையிலே நிஜார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். டிஎன்பிசி பொருத்தமிழ் என்பது உண்மையிலேயே இப்போ நான் கூட என் பசங்க என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் அப்படின்ற ஒரு கவனம் கூட என்னால் செலுத்த முடியாத சூழல்ல இந்த இளைஞர்கள் தமிழ் மக்கள் படிக்க வேண்டும், அவர்கள் கல்வியால் நிலை பெற வேண்டும், இந்த வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று டிஎன்பிசி நூலை கொண்டு வந்த இரு பேராசிரியர்களுக்கும் உண்மையிலே நான் நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்க்கையையும் சொல்லிக் கொள்கிறேன். என்னை கூட நானும் ஒரு 300 பாடல்கள் இப்படிதான் இந்த சமூகத்துல இந்த ஊர்ல ஆரணி பக்கத்துல புதுப்பாக்கம் ஒரு ஊர் இருக்கு. அது எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னதான் தெரியும். அங்க ஒரு மிகப்பெரிய தலைவர், கல்வி தந்தை பிறந்த ஒரு மிகப்பெரிய மகத்தான மண். அந்த மண்ணு கூட இன்னைக்கு நாம் நினைச்சு பார்க்க சகஜானந்தன் 34 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக சிதம்பரத்தில் நின்று வெற்றி பெற்று அங்க ஒரு திண்ணை பள்ளியை தொடங்கி 3 பேரோடு திண்ணை பள்ளியை தொடங்கி இன்றைக்கு 4000 5000 மாணவர்கள் வருடத்தில் படிக்கிறார்கள். அது அரசு பள்ளியாக இன்றைக்கு தரம் உயர்த்தி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிலே அவரை போல இந்த சமூகத்திற்காக பாடாற்றிய உழைத்த பெருமகனார்களை, போராளிகளை நான் பாடுவது எழுதுவது வழக்கமாக கொண்டிருக்கிறேன். அப்படித்தான் ஒரு 300 பாடல்களை நான் இதுவரைக்கும் எழுதியிருக்கிறேன். தமிழகம் முழுக்க நமக்காக உழைத்த பெருமகனார்களை, போராட்ட வீரர்களை, தலைவர்களை இப்படி நான் எழுதியிருக்கிறேன். அந்த வகையிலே இந்த நூலும் ஒரு நாளைக்கு திருக்குறளை போல இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக சென்றடையும். இந்த ஒலி அச்சு ஊடகங்கள்லாம் கூட ஏதாவது ஒரு அழிவுல இயற்கை சீற்றத்தில் கரைந்து போயிடும். இந்த நூல்கள் பத்திரமாக இருக்கும். உண்மையிலேயே அறம்பொறி பகுத்தாருக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உண்டாக்குகிறேன். அவரா தேடி போய் இந்த மாதிரி யார் எழுதுறாங்களோ, பாடுறாங்களோ, வாசிக்கிறாங்களோ, பேசுறாங்களோ அவருடைய விஷயங்களை அவரா எழுத சொல்லுவார்கள். அப்படிதான் இந்த நூல் வெளிவந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையிலே இது ஒரு சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆனால் இதன் மீது தாக்கம் அக்கறையும் கொண்ட நபர்கள் தான் இங்க இருக்கிறாங்க. சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நபர்கள். அதனால ஒரு தாய் பாடலை மட்டும் நான் எழுதி பண்ண வைத்த ஒரு தாயை குறித்த ஒரு பாடல். என் தாயை போல தாங்க யாரம்மா, என்னது அவங்களந்து பெத்தது நீதாம்மா, உலகத்துல உன்ன போல யார் வருவாங்க, ஊட்டி என்ன வளர்த்த அம்மா நீதாங்க, காளியம்மா நீதாங்க, என் தாயை போல தாங்க யாரம்மா, என்னது அவன் கடந்து பெத்தது நீதாம்மா. அக்கங்கா படிக்க வைக்க ஆரம்ப பள்ளியில் சேர்த்தாங்க, அன்றாடம் கூலி செய்து 5-10 கொடுத்தாங்க, அப்பாவை கைபிடித்த அன்பான மனைவிதாங்க, ஏன் காளியம்மா என்ன பெத்த சாமிதாங்க, என்ன பெத்த சாமிதாங்க. உழைப்பை நம்பிதானே 2 புள்ளையே வளர்த்த, ஊனுறக்கம் இல்லாம பல நாள் பசி கடந்த, கஷ்டப்பட்டு என்ன வளர்த்த, சுதாகர் என பேரு வச்சு உச்சி புகழ்ந்த, என்ன பெத்த காளியம்மா, என்ன பெத்த காளியம்மா, ஏ சாமி நீதாம்மா, என்ன பெத்த காளியம்மா, ஏ சாமி நீதாம்மா, என் தாயை போல தாங்க யாரம்மா, என்ன பெத்து எடுத்த தாயும் நீதாம்மா. வறுமையை எட்டி உதைக்க எழுத படிக்க பள்ளியில் சேர்த்த,
தாய்க்கு வசதியற்ற குடும்பத்தில் நீ பிறந்த உனையின்றி எனக்கு தெய்வம் யாரம்மா, உனையின்றி எனக்கு தெய்வம் யாரம்மா, உள்ளத்தில கோயில கட்டி வழங்கும் மகனம்மா, பொய்யறிய கருவறையில் பொத்தி காத்த தாயி, பொல்லாப்பு மனிதரினோ புத்தியா பொழைக்க சொன்ன மகராசி, என்ன குலதெய்வம் காளியம்மா நீதாம்மா, உன்னதீனம் கும்பிட்டா ஏ கவலையெல்லாம் நீங்குமம்மா, உன்னதீனம் கும்பிட்டாயே கவலையெல்லாம் நீங்குமம்மா. நான் தொடர்ந்து ஒரு 35 ஆண்டு காலமா விடுதலை. ஆரம்ப காலத்தில் நான் கருப்பு ஓட்டு, இப்பதான் நான் வேலைக்கு நடத்துனர் வேலைக்கு ஒரு 15 ஆண்டுகளா. அதுக்கு முன்னாடி கருப்பு ஓட்டுறது ஒரு கழனி வேலை எல்லா வேலைக்கும் போவேன். அப்போ நான் மாடு, ஒரு மாடு எங்களுக்கு கறவை மாடு இருக்கும், அந்த மாட்டை சுற்றி பலாசோட்டு ஒரு ஊர், அந்த ஊர் ஏரியில சுற்றி விட்டு வந்துடுவேன். அது மிகப்பெரிய கடலான ஒரு ஏரி, அது அந்த ஏரியில் மேய்ந்துட்டு கரெக்டாக ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு அங்கே வந்து நிற்கும். நான் வந்து ஒரு இடத்த அந்த மாதிரி ஒரு வழக்கம் உள்ள மாடு எனக்கு. எங்கள் அம்மா திட்டிக்கிட்டு கூலி வேலைக்கு போயிட்டு வந்து திட்டிகிட்டு வருவாங்க. 7 மணி வரைக்கும் அவங்க மாட்டை பிடிச்சாரது எனக்கு போயிருந்தாங்க. அப்போ சொல்லுவாங்க ஒரு கதையை அப்போ சொல்லியிருக்காங்க. நான் இப்போ நினைக்கிறேன் அவங்க செத்துட்டு போய் நினைக்கிறேன். நிறைய பாடல்களை அவங்க கலக்கரைக்கு போகும்போது நடுவணம் போகும்போது நிறைய அழுகிற பாடல்களை பாடுவாங்க. அதை நான் பதிவு பண்ணாத விட்டு இருக்கிறேன், மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன். அப்போ ஒரு வார்த்தை ஒரே வழியில் சொன்னாங்க, இந்த சக்காலஜி பற்றி எங்கே போயிருக்கிறான்னு தெரியல, இந்த மாடு விதி கலருது, நந்தனார் பொழப்பா போச்சு என் பொழப்பு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்களுக்கு எப்படி நந்தனார் கதை எப்படி போய் யார் சொல்லி எப்படி தெரியும் தெரியல, நந்தனாரே அவங்களுக்கு எப்படின்னு தெரியும் தெரியல, நந்தனார் குழப்பம் இந்த மாதிரி ஊர் சுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ இன்னைக்கு எழுத்தாளர் ஸ்டாலின் ரஜாங்கம் அவர்கள் நந்தனாரை குறித்து பல்வேறு வரலாறுகளை இன்றைக்கு நம்மிடையே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதை போல அழியாத ஒரு சொத்தாக இன்றைக்கு மாற்றியிருக்கிறார் இந்த ஆற்காடு பன்முக பார்வையில் ஆற்காடு வட்டார தாலாட்டு பாடல்கள். சிவா ஒரு தம்பி இருக்கிறான் எங்கூட, அவன் வந்து இந்த வீடியோவை தான் எடுப்பான், தோழர் மாடு. அந்த தம்பிக்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சாவுக்கு யாரெல்லாம் பாடுறாங்களோ, கிராமத்தில் யாரெல்லாம் அடரை பாட்டு பாடுறாங்களோ அவங்க நேரடியாக போய் நாம வீடியோ எடுக்கணும், அவங்கள பதிவு பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இவர் அதை எழுத்தாக்கிட்டார். அதுக்கடுத்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய இது வந்து சொத்து தான். யார் இந்த மாதிரி வந்து ஒரு 2000 வருஷம் போய் இது மிகப்பெரிய ஒரு நாளை கிடைக்காத சொத்தா இந்த தலைமுறைக்கு அந்த சந்ததிக்கு இது கிடைக்கும். உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த புத்தகத்தை நாம் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். இது வந்து பாபா தோழர் இருக்காரு இல்லையா, அவரை கூட கூப்பிட்டு இந்த நூலை வந்து கதை சொல்லிய ஒரு விஷயத்தை ஒரு நிகழ்வா இது வந்து பொதுவெளியில் இருக்கலாம். உண்மையிலே அவர் சொல்லும் போது இந்த கருத்தை நம்ம இந்த புத்தகத்தை படிக்க தேவையில்லை, அது வந்து ஈஸியா போய் சேர்ந்தோம். அப்படி ஒரு விஷயத்தை அவருடைய சுவாரஸ்யமான ஒரு பேச்சுக்கு இந்த நூல் வந்து உண்மையிலேயே அப்படி ஒரு முயற்சியை தோழர் எடுத்தாருன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கூப்பிட்டா கண்டிப்பா வருவாரு. இந்த நூலை அவர்கிட்ட கொடுத்துருங்க, அதை படிச்சுட்டு அவர் ஒரு இரவு ஒரு கிராமத்தில் இந்த நிகழ்வை உண்மையிலேயே கதை சொல்லியாக மாற்றி இதை பல்வேறு மக்களிடத்திலே மாணவர்களிடத்திலே கொண்டு சேர்ப்போம். அந்த டிஎன்பிசி நூலை கூட உண்மையிலேயே கல்லூரி மாணவர்கள் இதை கொண்டு சேர்க்க வேண்டும். அவர் பேராசிரியர் உண்மையிலேயே அவர் இருவருக்கும் நான் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றியையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.